சோழர்களின் ஆட்சி காலத்தில் அரசு துறை மிக சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்டது. பல்வேறு வகையான அதிகாரிகள், ஊர்கள், நகரங்கள், சபைகள், கோவில்கள் ஆகிய அமைப்புகளை நிர்வாகம் செய்து சட்டம், ஒழுங்கு, தர்ம நெறி முறைகள் ஆகியவற்றை நிலைநாட்டினர். இருப்பினும் ஆங்காங்கே ஊழல்களும் முறைகேடுகளும் நிகழ்ந்துள்ளன என்பது கல்வெட்டுகளால் அறியப்படுகிறது. சோழ அரசர்களை பிராமணர்கள் ஏமாற்றியதை பற்றிய கல்வெட்டு திருமால்பூர் மணிகண்டேஸ்வரர் கோவிலில் இருந்தது. இத்தகைய முறைகேடுகளை பற்றிய செய்திகள் நமக்கு முதற் பராந்தக சோழன், உத்தம சோழன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன், அதிராஜேந்திரன், மூன்றாம் ராஜராஜ சோழன் ஆகியோர் காலங்களில் கிடைக்கின்றன. இத்தகைய குற்றங்களை புரிந்தோர்கள் யாவர் என நோக்கும் போது கிடைக்கின்ற கல்வெட்டுகளில் அதிக அளவு முறைகேடுகளை புரிந்தவர்கள் பிரம்மதேய சதுர்வேதி மங்கலங்களை நிர்வகிக்கும் பிராமணர்கள், கோயில் வழிபாடுகளை நடத்தி சமயத்தை வளர்க்கும் சிவ பிராமணர்கள், தேவ கன்மிகள் போன்ற அலுவலர்களே ஆவர். கோவில் கல்வெட்டை 1933 ஆண்டு படியெடுக்கப்பட்ட போது அதில் பிராமணர்களின் ஊழல் செய்த தகவல் இருந்ததால் அந்த கோவிலில் இருந்த மொத்த கல்வெட்டையும் கோவில் திருப்பணியின் போது அகற்றி கோவிலின் பின்புறத்தில் போட்டுவிட்டனர் என்று கூறப்படுகிறது. அது தற்போது மண்ணில் புதைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கல்வெட்டை தேடி அலைந்த போது அந்த ஊரில் இருந்த சிறுவர்கள் எதர்ச்சியாக எங்களுக்கு அக்கல்வெட்டினை காட்டி தற்போது அது மண்ணில் புதைந்திருப்பதையும் காட்டினர். கோவிலின் பின்புறத்தில் சோழர்களின் வரலாற்றையும் தமிழனின் பெருமையும் புதைத்துவிட்டனர். அந்த முக்கியமான கல்வெட்டு தகவலை பார்க்கலாம். கல்வெட்டு உத்தம சோழனின் 14ஆம் ஆட்சியாண்டில் 216வது நாள் பொறிக்கப்பட்டது. அரசுக்கு சேர வேண்டிய வரியை செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்தல், வடார்காடு மாவட்டம், அரக்கோணம் வட்டம், திருமால்பூர் என்னும் ஊரில் சோழனுடையதாக கருதப்படும் 4வது ஆட்சியாண்டு கல்வெட்டு இத்தகைய வரி ஏய்ப்பு செய்த முறைகேட்டை சொல்கிறது. ஏறக்குறைய 100 வரிக்கு மேல் உள்ள இக்கல்வெட்டு மிக தெளிவான முறையில் இவ்வரி ஏய்ப்பு நடந்த விதங்களை கூறுகிறது. இதன்படி இந்த வரி ஏய்ப்பு முதலாம் ஆதித்த சோழனின் 22வது ஆட்சியாண்டிலிருந்து, அதாவது கிபி 893 உத்தம சோழனின் 4வது ஆட்சியாண்டு வரை, அதாவது கிபி 974 ஆண்டு வரை ஏறக்குறைய 82 ஆண்டுகள் நடந்துள்ளது. அதாவது திருமால்புரத்து கோவில் வழிபாட்டுக்காக பரவு நெல் 3000 காடியும், இறை நெல் 561 காடியும், பொன்னாக 200 களஞ்சியமும், இறையிலாக தரப்பட வேண்டிய சிற்றியாற்றூர் என்ற ஊர் கொடையாக அளிக்கப்பட்டது. இந்த ஊர் நிலங்களில் சங்கப்பாடி கிழான் என்பவனின் நிலம் மட்டும் நீக்கிவிட்டு பிற நிலங்களை கொடையாக அளிக்கப்பட்டன. இந்த ஊரை ஏற்று மேற்சொன்ன அளவு இறை செலுத்தும் பொறுப்பை பிரம்மதேயம் புதுப்பாக்கத்து சபையார் ஏற்றுக்கொண்டனர். இது தொண்டை மானாற்றூர் துஞ்சின தேவரின், அதாவது முதல் ஆதித்த சோழன் அவரது 21வது ஆட்சியாண்டில் சாசனமும் செய்யப்பட்டது. ஆனால் இது பற்றிய விவரம் வரியிலிடப்படாமல் அரசாங்க வருவாய் கணக்கு புத்தகத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் இப்படி அரசாங்கத்தில் எழுதப்படாமல் இருந்த விவரம் பரந்தாங்க சோழனின் 4வது ஆட்சியாண்டில் தான் கண்டறியப்பட்டது. பிறகு அது அரசின் கணக்கில் சேர்க்கப்பட்டது. இதன் பிறகும் புதுப்பாக்கத்து சபையார் கோவிலுக்கு சேர வேண்டிய பொன்னையும் நெல்லையும் கொடுக்காமல் இவ்வரசனின் 36ஆம் ஆட்சியாண்டு வரை, அதாவது 32 ஆண்டுகள் ஏமாற்றி வந்தனர். இதனால் கோபமடைந்த அரசன் தற்போது சபையாரிடமிருந்து சங்கப்பாடி கிழான் முதலிய நிலங்களை தற்போது கோவிலுக்கே கொடுத்து அதன் நேரடி நிர்வாகத்தில் விடுகிறார். ஆனால் இப்படி முன்னர் நீக்கிய சங்கப்பாடி கிழான் நிலத்தை கோவிலுக்கு வரியிலிட்டு கொடுத்த பின்னரும் அந்த நிலத்தை புதுப்பாக்கத்து சபையார் வன்முறையில் அடாத முறையில் கைப்பற்றி அனுபவித்து கொண்டதுடன் கோவிலுக்கு சேர வேண்டிய இறையும் கட்டாமல் விடுகின்றனர். இந்த வரி ஏய்ப்பை எதிர்த்து கேட்ட கோவில் அதிகாரிகளையும் அவர்கள் துன்புறுத்தியதாக தெரிகிறது.
சபையார்களின் அட்டகாசம் எல்லை மீறிய போது இத்தகவல்கள் அரசனிடம் முறையிடப்படுகிறது. இதன் பிறகு அரசன் கோவில் அதிகாரிகளையும் சபையார்களையும் அழைத்து நேரில் விசாரணை செய்த போது ஊழல் வெளிப்படுகிறது. சபையார் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கின்றனர். அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். தண்டிக்கப்பட்ட பிறகும் அரசன் மீண்டும் இந்நிலங்களை இச்சபையாரே பெற்று கோவிலுக்கு தேவதான இறை செலுத்தும் சலுகையை வழங்குகிறார். இத்தகைய வரி ஏய்ப்பு ஊழல் விசாரணையானது இனிமேல் இந்த மாதிரி நடவாமல் இருக்க வேண்டும் என்று பலர் முன்னிலையில் நடத்தப்பட்டது. அதாவது இந்த பகுதி பிரம்மதேய கிழவர்கள், நாட்டார்கள், நகரத்தார்கள், ஊரார்கள், பள்ளி சந்தம் மற்றும் பிற சபை அமைப்புகளின் அலுவலர்கள் ஆகியோரை அழைத்து நடத்தப்பட்டது. மேலும் தலைமைச் செயலாளர் அதிகாரியாக ஒருவரும், நடுவிருக்கை ஆனத்தி, வாய் கேள்வி, ஓலை எழுதும் அதிகாரி, ஓலை நாயகன், புறவு வரி அதிகாரி, உத்தர மந்திரி, வரி புத்தக கணக்கு ஆகிய வருவாய்த்துறை அனைத்து அதிகாரிகளும் இருந்து இதனை நடத்தி ஒழுங்குபடுத்தியுள்ளனர். இதிலிருந்து பிராமணர்கள் அரசனின் ஆணைகளையே மதிக்காமல் ஏமாற்றும் துணிச்சலை பெற்று விளங்கினர் என்றது தெரிய வருகிறது. இந்த ஊழலில் அளவையும் தன்மையும் நாம் ஒரு சேர உணரலாம். இக்கல்வெட்டை பதிப்பிக்கப்பட்டதை சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் வால்யூம் 3 என்கின்ற புத்தகத்தில் காணலாம். பக்கம் 288. मन सारा तनी इंडिया ये गीत दिव्या दिव्या ये नोर यार दे पुष्पे करने देखते चल इडो ऊरू में सारी मरिचरे ఏనా తెలిసి ఇదిల్దా ఉండాలమ్మా అబ్బెజ్జూరుమా ఈ స్కూల్లో కూడా నిండుకుంది ససక నుంచి పోతే సేపిస్తాం కదా எனக்கு தெலுங்கு பேசுறேன் கூட நடி இருக்குமா எங்க அது அங்க அந்த வீட்டு பின்னாடி சுத்தி போணும் எனக்கு தெலுங்கு பேசுறீங்களா ஏன் இங்க தெலுங்கு பேசுவாங்க எல்லாரும் தெலுங்கு பேசுவாங்க தமிழ் பேசுவாங்க ஹிந்தியும் பேசுவாங்க பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகி இருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்க்ரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்க, அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி.